சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல எந்தெந்த தேதிகள் மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களால முழுமையா புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை செய்ய முடியும். அந்த மாற்றங்கள் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே கணிச்சு அந்த ஆபத்துல இருந்து உங்களால சுலபமா தப்பிச்சுக்கவும் முடியும். அதனால மீனராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்களுக்கு மத்தவங்களை ஏமாத்த தெரியாது, மத்தவங்க கிட்ட ஏமாந்து போக மட்டும்தான் தெரியும். அதாவது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, பழகினவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய அண்ணன் தம்பிகளாகவே இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஏமாந்து போயிருப்பாங்களே ஒழிய எந்த ஒரு சூழல்லையும் இவங்க யாரையுமே ஏமாத்திருக்க மாட்டாங்க. கனவுல கூட அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே நேரம் மற்ற ராசிக்காரங்களை ஒப்பிடும்போது மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாவே இருக்கும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சாலும் நெருக்கடிகளை சந்திச்சாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாலும் அதை நினைச்சு இவங்க ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா முன்னேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான முயற்சிகளையும் இவங்க தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா இவங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டே சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி இவங்க கிட்ட எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் என்னதான் முன்னேறணும் அப்படிங்கிற வெறியோட இவங்க உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் இவங்க யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கறதால அவ்வளவு சுலபத்துல இவங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நிறைய பண நெருக்கடிகள், நிறைய சிக்கல்களை இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சந்திப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில தொடர்ச்சியா நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவங்க யாரையெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களை வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க சமீப காலமா நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தற்சமயம் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனி நடப்புல இருக்கிறதால நிறைய விரைய செலவுகளை சந்திச்சுட்டு வராங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகளை சந்திச்சுட்டு வராங்க. சொந்த தொழில் செய்யறவங்க தொழில நிறைய நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர் பண இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது கடந்த 2-3 வருஷத்துல 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. அந்த கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சமாளிக்க முடியாம ஒரு சில மீனராசிக்காரங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருந்தாலும் தொடர்ச்சியா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை துரோகங்களாலையும் விரைய செலவுகளாலையும் இவங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் யோகமோ இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. மாசம் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கே ஒழிய மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் வரல, எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த மே மாசத்துல மீனராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்க இதுவரைக்கும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரக்கூடிய விரைய செலவுகள் இந்த மே மாசத்திலையும் தொடரத்தான் போகுது. அதே நேரம் விரைய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பண வரவையும் இந்த மே மாசத்துல மீனராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த மே மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 2வது வீடான மேஷராசியில இருந்து 3வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3வது வீடு அப்படிங்கிறது ஜாதகரோட தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஜாதகரோட சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதியான முழு சுப கிரகமான குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில ஒத்துழைப்புகளும் உதவிகளும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல குரு பகவான் 3வது வீட்டுல இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகிரும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் பாதியா குறையும். அதுலயும் முக்கியமா நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையா விலகும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இந்த மே மாசத்துக்கு அப்புறமா மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல சமீப காலமா ஒரு சில மீனராசிக்காரங்க உங்களோட பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. குடியிருக்கிற வீட்டை விற்க வேண்டிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற வாகனங்களை வித்து அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதால பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா விலகும். இதுவரைக்கும் உங்க கைகளை விட்டு போன பூர்வீக சொத்துக்களை உங்களால மீட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னாலும் தற்சமயம் உங்க கைகளில் இருக்கிற சொத்துக்களை நீங்க காப்பாத்திக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததா இந்த மே மாசத்துல செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்றார். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சில யோகங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா சுபகாரியம் சம்பந்தமான யோகங்கள் செவ்வாய் பகவான் மூலமா மீனராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துல கிடைக்க போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துல செவ்வாய் பகவான் அருளால அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் முழுமையா விலகும். திருமணத்துக்காக நீங்க வரன்களை தேடி அலைஞ்ச காலங்கள் மாறி வரன்கள் உங்க வீட்டு கதவை தட்டக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்கும். அதே போல திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் செவ்வாய் பகவான் அருளால இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க மருத்துவம் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மே மாதத்துல அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு 100% வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா இந்த மே மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான மேஷ ராசியில சூரியனும் புதனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சூரியனும் ஒன்னா இணைகிறது புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ராஜ யோகம் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்துல உருவாகிற காரணத்தால இந்த மே மாசத்துல சிறப்பான பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்க கைகள்ல செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்கும். இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படாது. ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் 2வது வீட்டுல சூரியனும் ஜென்ம ராசியில ராகுவோட இணைஞ்சு செவ்வாயும் இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான ஒரு சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் கல்லடைப்பு மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் மஞ்சள் காமாலை மாதிரியான ஒரு சில வியாதிகள் ஏற்படுறதுக்கும் இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மீனராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துலயும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மீனராசியோட கலத்திரக்காரகனான புதன் பகவான் இந்த மே மாசத்துல 2வது வீடான மேஷராசியில இருக்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சிக்கல்களோ சண்டை சச்சரவுகளோ போராட்டங்களோ இந்த மே மாசத்துல இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல நிறைய கவன சிதறல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க படிப்புல கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நீங்க படிக்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்படும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்க கூட படிக்கிறவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நீங்க பழிகளை ஏத்துக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இந்த மே மாதத்துல ஏற்படலாம். அதனால மீனராசியில பிறந்த மாணவர்கள் இந்த மே மாசத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துருங்க. நன்றி, வணக்கம்.